ஹாய்ங்க, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷத்தோடவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கி இந்த விழாக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கான பதிவில் நாம் வீட்டையும் நம்ம மனசையும் எப்போவுமே எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது, அழகாக வச்சுக்கிறது, எப்போவுமே மனக்கவலை இல்லாமல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய டிப்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எப்படி வீட்டில் வந்து நிறைய செடியெல்லாம் வச்சுருக்கீங்க சிஸ்டர், எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் நம்ம ஹார்லிக்ஸு, காம்ப்ளான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாம் வாங்குவோம் இல்லையா, அது அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் நம்ம வந்து கண்ணாடி ஐட்டமும் இருக்குது. ஜாம் பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் தான் வரும். அந்த மாதிரி மிரர் ஐட்டம்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளான் வாங்கினேன். அது எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதை உடனே வந்து மேலே இருக்கிற ஸ்டிக்கர் எல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம மணி பிளான்ட்டை நல்லா கட் பண்ணி போட்டு வச்சோம் அப்படின்னாவே சூப்பராகவே வளர்ந்துருங்க. நம்ம வீட்டை எப்போவுமே அழகாக வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய காசு கொடுத்து செலவு பண்ணி தான் வீட்டை நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. குடிசையாக இருந்தாலும் கோபுரமாக இருந்தாலும் வீடை நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி கலாட்சகமும் இருக்கும். வீடு அப்படின்னா ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் உட்காரணும், அந்த மாதிரி இருக்கணும். நல்லா வந்து பெருசாக வீடு கட்டிட்டு அந்த வீட்டில் எதுவுமே கரெக்டாக ப்ராப்பராக வைக்கக்கூடிய பொருளெல்லாம் வைக்காமல் அங்கங்கே இருந்தது அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு பலனுமே கிடையாது. சின்ன வீடாக இருந்தால் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பார்த்து அந்த வீட்டை வந்து அழகுபடுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் நிறைய பிளான்ஸ் தாங்க வச்சுருப்பேனே. ஷோகேஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கேபினெட் கூட கிடையாது. இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே செடியே வச்சு விட்டுட்டேன். நாம் எவ்வளோ தான் வந்து விலை கொடுத்து அதிகமான பொருட்கள் வாங்கி வச்சா கூட அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த உயிருள்ள ஜீவனை சின்ன ஒரு செடியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அதோட சந்தோஷமே வேறு தாங்க. வீட்டில் பொருள் வாங்கி இந்த மாதிரி காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே வந்து தண்ணி ஊற்றி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சூரிய ஒளி படுற இடமா பார்த்து வச்சிங்க அப்படின்னா செடி நல்லாவே சூப்பராக வளரும். அதே போல் நமக்கு நிறைய வந்து ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய பிளான்ட்ஸில் மணி பிளான்ட்டும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இன்டோர் பிளான்ட்ஸில் நான் வந்து ஸ்னேக் பிளான்ட், ஸ்பைடர் பிளான்ட்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே எந்த இடத்துல வைக்கணும்னா கொஞ்சம் வந்து நமக்கு சன்லைட் வரக்கூடிய இடமா பார்த்து வைக்கணும். அந்த ஜன்னல் ஓரமாக நம்ம வச்சோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சூரிய ஒளி கிடச்சிரும். கொஞ்சம் தண்ணி விட்டோனாவே போதுமானது. கிச்சனில் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் மண் போட்டும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியும் வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை தண்ணியை மாற்றினா மட்டுமே போதுமானது. வீடு அழகாக வச்சுக்கிறது அப்படின்னா வீட்டில் நிறைய பொருட்கள் அழகழகாக வாங்கி வைக்கிறது தான் வீடு அழகாக வச்சுக்கிறதுன்னு பொருள் இல்லைங்க. வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சோம் அப்படின்னாவே வீடு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம நிறைய பெருசாக நிறைய செலவு பண்ணி ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. வீட்டில் இன்னும் ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா 4 பேருமே எந்த பொருள் எங்கே எடுக்கிறோமோ அந்த பொருளை அங்கே வச்சா மட்டுமே போதும். காலையில் வாசலெல்லாம் பெருக்கிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சு. இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் கிரேவி வச்சுட்டு தோசை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் சோயாபீன் போட்டு, அதாவது சோயா சங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டு பொரியல் பண்ணியாச்சு. அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து அதை பொரியல் பண்ணியிருக்கேன். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோயா சங்கில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதனால் அது ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 1 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டாவே வந்து வயிறு நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். ஆட்டுக்கால் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு வந்தது. அதனால் அன்றைக்கே வந்து மட்டனும் எடுத்தனால ஆட்டுக்கால் வந்து மறுநாள் தான் செஞ்சேனே. மதியத்துக்கு சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 குழம்பு வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஆட்டுக்கால் கிரேவி, இன்னொன்று முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு சோயா சங்க் வந்து பொரியல் பண்ணியாச்சு. சப்பாத்தி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதோட இந்த ஆட்டுக்கால் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக இருந்ததுங்க. நல்லாவே வந்து டேஸ்டியாக இருந்தது. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ஆட்டுக்கால் வந்து செஞ்சுருக்கேன். சப்பாத்தி தேய்க்க சொன்னால் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இந்தியா மேப் மாதிரி தேய்ச்சி வச்சுட்டா. இல்லைனாலும் பரவாயில்ல, சின்ன வேலைகளை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு அது வேலையோட கஷ்டமும் தெரியும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அந்த பொறுப்புணர்வும் வரும். இன்றைக்கி மகா அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்புறாரு. அதனால் மகா அப்பாவுக்கு சப்பாத்தி, கிரேவி எல்லாமே போட்டு வச்சுட்டேன். நான்வெஜ் மட்டும் கொடுத்து விடலை. எப்போவுமே நாங்கள் வீட்டுக்கு வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான்வெஜ் வந்து எடுத்துக்க மாட்டோம். அதனால் சாம்பார் ஊற்றிட்டு சோயா சங்க் போட்டுட்டு சாதம் வந்து கொடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோர் அடித்து ஒரு
ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கொடுத்து விட்டுட்டேன். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் இது தாங்க. ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சாச்சு. வீட்டை எப்படி நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ மனசை எப்படிங்க சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. மனசு எப்போ ரொம்ப நமக்கு பார்த்திங்கன்னா சோர்வடையும் அப்படின்னா, மற்றவங்க நம்மளை திட்டினா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்ம நினைக்கிறோம் ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த விஷயம் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மனசு சோர்வடையும். அதை எப்படி நம்ம முதல்ல சரி பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் அதிகப்படியாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். அப்படி இல்லையா மாமியார் நாத்தனார் இந்த மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தாங்க அப்படின்னா, கூட்டு குடும்பத்தில் இருந்தால் இந்த மாதிரி நாத்தனார் மாமியார் கூட பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வருமே. ஆனால் இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கோவத்தில் ஒரு கணவரோ இல்லை ஒரு மாமியாரோ திட்டுறாங்க அப்படின்னா, அந்த டைமில் நாம் பொறுமையாக தான் இருக்கணும். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் மட்டும் நம்ம பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா எந்த ரியாக்ஷனுமே பண்ணவே கூடாதுங்க. அவங்களுக்கு நாம் அது அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எதிர் விவாதம் பண்ணாமல் இருந்தாவே நமக்கு நிறைய பிரச்சனை பார்த்திங்கன்னா சால்வ் ஆகிடும். அந்த விஷயத்த அப்போ ஆற போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க. இல்லைனா காலம் பதில் சொல்லும். நம்ம அதுக்கான ஆன்சரை கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. எப்போவுமே வார்த்தைக்கு ரொம்ப வலிமை இருக்குது. நம்ம யாரையுமே பார்த்திங்கன்னா உதாசீனப்படுத்தி பேசவே கூடாது. அதுவும் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். வீட்டில் முக்கியமாக மாமியார் கணவன் இந்த மாதிரி வரப்போ அவங்க எந்த விஷயம் சொன்னாலும் நம்ம காது கொடுத்து கேட்கணும். அது பார்த்திங்கன்னா எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசாமல் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம காது கொடுத்து கேட்டாலே போதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொன்ன பிறகு நாம் பொறுமையாக அது சரியாக தவறா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் நாம் பார்த்திங்கன்னா சொல்லணும். ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு எனக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நாம் அந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா உடனே நாம் மதிக்காமல் பேசுகிறோம், உனக்கு தான் எல்லாம் தெரியுமா அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் 2 பேருக்குள்ளமே அந்த ஈகோ கிளாஷ் ஆயிரும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறத நம்ம பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நமக்கான பதிலை கொடுக்கணும். இப்போ வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தோம் அப்படின்னா, வேலைக்கு போகிற இடத்துல அந்த இடத்துல நம்மளோட பாஸோ நம்மளோட ஹையர் அஃபிஷியலோ நம்மளை ஏதாச்சும் சொல்கிறப்ப நாம் ரொம்பவே அமைதியாக இருப்போம். அந்த இடத்துல அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வித பதிலும் கொடுக்காம, சரிங்க இதுக்கு மேலே நாங்கள் இதை சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பொறுமையோடு அந்த பதில் கொடுப்போம். ஆனால் வீடுன்னு வரப்போ நாம் கணவர்கிட்டையோ இல்லை மாமியார்கிட்டையோ அந்த பொறுமையை கையாளுறது கிடையாது. யாரோ ஒருத்தர் அவங்களுக்கெல்லாம் நம்ம பொறுமையாக பதில் கொடுக்குறப்ப நம்ம வீட்டில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய உறவுகள் அந்த மாதிரி நம்மளோட கணவன்கிட்டே ஆகட்டும், குழந்தைகள்கிட்டே ஆகட்டும், மாமியார் நாத்தனார் இந்த மாதிரி உறவுகள்கிட்ட நம்ம அதிகப்படியாக கோபமாக பேசுகிறத நம்ம கம்மி பண்ணிக்கலாம். யார்கிட்டயோ விட்டு கொடுத்து போகிறோம், நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு கொடுத்து போகிறதுனால எந்த ஒரு கஷ்டமும் வரவே வராதுங்க. ஏதாச்சும் கோவமாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம பேசாமல் அமைதியாக இருந்தோம்னா அவங்களா பேசிட்டு அவங்களா டயர்ட் ஆகிட்டு விட்டுருவாங்க. நம்ம ஏதாச்சும் பேச போனோம் அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா நாம் ஒன்று பேச அவங்க ஒன்று பேசுன்னு சொல்லிட்டு விஷயம் ரொம்ப பெருசாகிரும். பெண்கள் வெளியே சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் வீடுன்னு வரப்போ ஒரு கணவனுக்கு மனைவி, ஒரு குழந்தைங்களுக்கு தாய், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாமியாருக்கு மருமகள் அப்படிங்கிறது வரப்போ நம்மளோட பொறுமையை கையாண்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த உறவுகள் எல்லாமே சுமூகமாக கொண்டு போக முடியும். வீட்டையும் அழகாக வச்சுக்கிட்டு நம்ம உறவுகள் கூடவும் சண்டை இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே போடாமல் ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா அதை விட சொர்க்கம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா வேலையுமே கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட்டோடு செய்யணும். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, டைம் கீப்பப் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு பார்த்திங்கன்னா டென்ஷன் அப்படிங்கிறது வரவே வராது. இந்த டைமுக்கு நம்ம வீட்டில் இந்த வேலை முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த வேலை அந்த டைமில் முடிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு பொருள் போய் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் மேட்ச் பாக்ஸ் இருக்கும், இந்த இடத்துல தான் நம்ம தீப்பெட்டி வச்சுருப்போம் அப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆகிட்டு இருந்தாலும் இருட்டில் போய் எடுத்தால் கூட நம்ம கைக்கு பார்த்திங்கன்னா அந்த பொருள் கிடைக்கணும். அந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணோம். இந்த மணி பிளான்ட் ஒரு முறை பிரியாணி வாங்கியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் அடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு மண் போட்டு வச்சுருக்கேன். மணி பிளான்ட் ரொம்ப நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. இதெல்லாம் கம்ஃபர்ட் பாட்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த கம்ஃபர்ட் வாங்கின பாட்டில் எல்லாமே தண்ணி ஊற்றி தான் போட்டு வச்சுருக்கேன். சும்மா நூல் ஹோல்ஸ் போட்டுட்டு நூல் சுற்றி மேலே மாட்டி வச்சுருக்கேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு கிசான் பாட்டில், அந்த பாட்டிலில் மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன்.
இது வீட்டில் உருளியில் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து வாங்கியிருந்தேன் மீஷோவில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹100 அந்த மாதிரி ரேஞ்சு தான். இது வந்து 12 பூ வந்து வந்திருந்தது. ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே வந்து எல்லோ கலர் ஒயிட் வந்து சுற்றி வந்து ஒயிட்டாக இருந்தது. உப்பு தண்ணியாக இருந்தது அப்படின்னா இதை போட்டோன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுது. நம்மளுக்கு வீட்டு தண்ணி உப்பு தண்ணியாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம இதை தண்ணியில் போடலாம். இது வந்து பூஜா ரூமில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இந்த டெக்கரேட்டிவ் இது லோட்டஸ் டைப்பில் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம இது டபுள் டேப் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து 6 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ₹100 ₹120 அந்த ரேஞ்சு தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் இதை வந்து 2த்தையுமே எடுத்து இன்னும் வந்து யூஸ் பண்ணல. இனிமே தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்ஸ் வந்து கொடுத்து தான் நம்ம பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம சின்ன சின்ன பொருளை கூட ரொம்ப அழகாக வச்சுக்கலாம். நம்ம வந்து அடுத்தவங்கள பார்த்து நம்ம ரொம்ப பெரிய பொருள் வாங்கி வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹாபி. அது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பழகணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த பழக்கத்தை வந்து கொண்டு போகணும். குழந்தைங்கக்கிட்ட எப்படி இந்த விஷயத்தை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க படுத்தாங்க அப்படின்னா அந்த பெட்டை அவங்களே வந்து க்ளீன் பண்ணணும். வீடு சுத்தமாக பெருக்கணும். அப்புறம் திங்ஸ் எல்லாம் வந்து டஸ்டிங் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகளை அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அவங்களோட யூனிஃபார்மை அவங்களே மடித்து வைக்கணும். அவங்களோட திங்ஸ் அவங்களோட ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட டிஃபன் பாக்ஸ் அவங்களே எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கறது மூலயமா அவங்கள சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்போடு வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டை அழகாக வச்சுக்கணுங்கிறது ஒரு பெண்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு கிடையாதுங்க. அது ரொம்பவே கஷ்டம். வீட்டில் 5 பேர் இருக்கோன்னா 5 பேருமே வேலை செஞ்சால் மட்டும்தான் வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கும். நாம் மட்டுமே ஓடி ஓடி செஞ்சால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீடு எப்போவுமே நீட்டாகவும் அழகாகவும் இருக்காது. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருமே எடுத்துக்கணும். எல்லாருமே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்கணும். இப்போல்லாம் அடிக்கடிக்க கரண்ட் போயிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசிறி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஸ்டோர் ரூமில் இருந்தது. இப்போ தான் எடுத்துருக்குனேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது அந்த காலத்தில் எங்கள் தாத்தாலாம் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் விசிறுவாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து காற்று வரும். பனை ஓலையில் வந்து பண்ணது இந்த விசிறி. இந்த மாதிரி பழமையான பொருட்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.